இன்றைய நாளில் தாதி ஜானகிஜி அவர்கள் அவர்களுடைய ஞான மொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பு பிறரது இதயத்தை மென்மையாக்குகிறது, அன்பு பிறரை வலிமையாக்கி சக்தியையும் வழங்கி கொடுக்கிறது. உண்மையில் அந்த உண்மையான ஒரு அன்பு நம்மளோட மனசும் நமக்கு ரொம்ப இதமாக, சக்திசாலியாக, உறுதியாக மாற்றுது. அதே போல் தான் மற்றவங்களுக்கு கூட அவங்களோட மனசை லேசாகவும் ஒரு இதமாகவும் உருவாக்குது. கூட அவங்களையும் சக்தி படைத்ததாக உருவாக்கும். எப்படிப்பட்ட அன்பு? அன்கண்டிஷன் லவ், அன்லிமிட்டெட் லவ்ம்பாங்க. அப்போ அன்கண்டிஷனாக நிபந்தனை அற்ற அன்பு, இன்னொன்று கால வரையற்ற அன்பு. இப்போ இந்த சமயத்தில் நமக்கு நம்மளோட ஆத்மடைய தந்தை பரமாத்மா இதை தான் நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை அவரை போலவே தகுதியுடையவராக ஆக்கிட்டுருக்கார். இப்போ உலகத்தில் மனிதர்கள்கிட்ட அன்பு எப்படி இருக்குது தெரியுங்களா? மெஜாரிட்டி பார்த்தோன்னா கண்டிஷன் லவ் அப்படின்னா நிபந்தனைக்கு உட்பட்டது. நான் சொல்கிற மாதிரி நடக்கணும், நான் சொல்கிற மாதிரி கேட்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நான் என்ன வேணால் செய்வேன். ஆனால் எனக்கு மாறிகீறி ஏதாவது தப்பான செஞ்சீங்க அப்படின்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்பாங்க, இல்லைங்களா? இன்னொரு பக்கம் இவ்வளோதாங்க உங்களுக்கு லிமிட்டு, இதுக்கு மேலெல்லாம் பொறுக்க முடியாது, சொல்கிறது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு என்னை கேட்கக்கூடாது. இது தேகத்தின் சம்பந்தமாக அப்படின்னா தன்னை இந்த உடலாக நினச்சதுனால இந்த மாதிரி கண்டிஷனை வச்சுக்கிட்டோம். இப்போ அன்கண்டிஷன் அப்படின்னா யார் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை உருவாக்குது. அதுதான் உண்மையான அன்பு. அப்போ கூடவே இன்னொன்று என்னென்னா, அப்போ அந்த உண்மையான அன்பு நம்மக்கிட்ட இருக்குதுன்னா, அப்போ ஒரு சூரியன் இருக்குது, காற்று, தண்ணி எல்லாமே தன்னோட இயற்கையான குணத்தை வெளிப்படுத்துதே ஒழிய பாரபட்சம் பார்க்கறது இல்லை. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஆத்மாக்கள் இயற்கையாகவே ரொம்ப அன்பு நிறைஞ்சவங்க, அவ்வளோ சக்தி படைத்தவராக இருக்கும். அந்த உண்மையான அன்பு, எந்த கண்டிஷன் இல்லாத, லிமிட் இல்லாத அந்த அன்பு அப்போ நமக்கும் ஒரு உயர்நிலையை வலிமையை கொடுக்குது. மேலும் நம்ம சார்ந்தவருக்கு நம்ம தொடர்பில் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கும் இந்த அன்பு ஒரு ஆற்றலையும் ஒரு சக்தியையும் ஒரு வலிமையும் உருவாக்குது. இறைவன் அன்பு கடலாக இருக்கார். அதனால் அவரோட அன்பு அன்லிமிட்டெட், அன்கண்டிஷனாக இருக்குது. அதுதான் நம்ம எப்படி இருந்தாலும் அவர் நம்ம அப்படியே ஏற்றுக்கிட்டார். அப்புறம்தான் நமக்கு அவரோட அன்பு தான் நம்மளை சரி பண்ணுது, சக்தி நிறைஞ்சதாக மாற்றுது. அதுபோல் நம்ம ஆத்ம உணர்வோடு அவரோட சம்பந்தம் வச்சு அந்த அன்பை நம்மளோட ஆத்மாங்கிற பேட்டரிக்கு ரிசீவ் பண்ணும்போது, சார்ஜ் பண்ணும்போது நம்மனாலையும் பிறரையும் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த ஒரு அன்பு தான் அவரை வலிமையாக சக்தி நிறைஞ்சதாக மாற்றுது. அப்போ ஃபஸ்ட்டு நான் அப்படி சக்தி படைத்தவனாக வலிமை நிறைஞ்சவனாக ஆகிற இது மற்றவங்களையும் அப்படி ஆக்குது. நன்றி, வணக்கம்.